திடீரென என்ட்ரி கொடுத்த மழை. இன்றைய போட்டியின் பிளேயிங் 11லும் சிக்கல். சம்பவம் செய்த சிஎஸ்கே. அதாவது ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத உள்ள போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு மிக அதிகமாக உள்ள நிலையில் வானிலை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த போட்டி நடைபெற உள்ள நேரத்திற்கு முன்பாக மழை பெய்யும் என வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் போட்டி நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் இருக்கிறது. அது மட்டுமே ரசிகர்களுக்கு ஆறுதலாகவும் அமைந்துள்ளது. மேலும் மாலை 6 மணி அளவில் மழை பெய்தால் இந்த போட்டி துவங்கும் நேரம் சற்று மாறுதல் அடையலாம். வானிலை அறிக்கையின்படி சென்னையில் போட்டி நாளான இன்று மாலை 5 மணிக்கு 34% மழை பெய்வதற்காக வாய்ப்புகள் உள்ளது. மாலை 6 மணிக்கு 23% மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது குறைவான வாய்ப்புதான். எனவே பெரிய அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை என்றே நம்பலாம். ஒருவேளை மாலை 6 மணி அளவில் மழை பெய்தாலும் கூட அதனால் ஆடுகளம் ஈரமாக இருக்கும் என்பதால் அரை மணி நேரம் போட்டி தாமதமாக துவங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. மற்றபடி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி இன்று முழுமையாக நடைபெறவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இந்த போட்டி மழையால் தாமதமானால் கூட குறைந்தபட்சம் 5 ஓவர் போட்டிகளாக நடத்தப்பட்டால் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும். 5 ஓவர் போட்டியை கூட நடத்த முடியாவிட்டால்தான் இந்த போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்படும். அதே சமயம் 2 அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகளும் புள்ளிப்பட்டியலில் வழங்கப்படும். அதேபோல முதல் இன்னிங்ஸ் முடிந்து 2வது இன்னிங்ஸின் போது மழை பெய்தால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி முடிவு எடுக்கப்படும். ஆக ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த ஒரு போட்டிக்கு இன்று வருண பகவானால் சிறு தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 என்னவென்று பார்த்தால் டிவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடா, சிவம் தூபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, மதிசா பதிரனா மற்றும் கலீல் அகமது. இதில் மதிசா பதிரனா இம்பாக்ட் வீரராக பயன்படுத்தப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளுக்கு எப்போதெல்லாம் மழையால் ஆபத்து வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த போட்டிகளில் சிஎஸ்கே அணியே அதிகமாக வெற்றிகளை குவித்துள்ளது. ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் மழையால் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள இன்றைய போட்டியிலும் சிஎஸ்கே அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கணித்துள்ளனர்.